பல்வேறு மாநில அரசுகள் வழங்கும் நிவாரண நிதியை வாங்க தமிழக அரசு முனைப்பு காட்டவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள இலங்கை தமிழர் அகதிகள் முகாமில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரிசி, ஸ்டவ் உள்ளிட்டவற்றை தொல் திருமாவளவன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மக்கள் நல கூட்டணி சார்பில் தொடர்ந்து நிவாரணம் வழங்கப்படும் என்றும் கூறினார். 20,000 கோடியை முதல் தவணையாக ஒதுக்க வேண்டும். மத்திய அரசிடம் கையேந்தி காத்து கிடப்பதோ, தொழிலதிபர்கள் உதவுவார்கள் என்று காத்து கிடப்பதோ கூடாது. இது வெறும் நிவாரணத் தொகைக்காக மட்டும்தான். மத்திய அரசு வழங்குவது இழப்பீட்டிற்காகவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக ஏற்பட்டிருக்கிற இந்த இழப்பு பாதிப்பை மத்திய அரசும் மாநில அரசும் பகிர்ந்து ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள்.